நமது இந்திய அணி 3000 வருடங்களுக்கு மேலான வரலாற்று பாரம்பரியத்தை கொண்ட ஒரே ஒரு தற்காப்புகளை களரி பயிட்டார். இப்போது நாம் களரி பயிற்றில் உள்ள 7 நிலைகளை பற்றி அறிவோம். முதல் நிலையாக இருப்பது மெய்காரி. உங்கள் உடலை களரி பயிற்சிக்கு தயார் செய்யும் நிலையே மெய்காரியாகும். உறுதியான மரங்களினால் செய்யப்பட்ட யுத்த ஆயுதங்களை கொண்டு வழங்கப்படும் பயிற்சி முறை கொல்தாரியாகும். மூன்றாம் நிலையாக போன்ற இரும்பால் செய்யப்பட்ட யுத்த ஆயுதங்களை பயன்படுத்தி வழங்கக்கூடிய பயிற்சி தான் அங்கதாரியாகும். நான்காவது நிலையாக ஆயுதங்கள் ஏதுமின்றி நமது பெரும் கைகளாலே எதிரியை வீழ்த்தும் முறையை பெருங்கையா. ஐந்தாவது நிலையாக யுத்த பிரயோகமாகவும் மருத்துவ பிரயோகமாகவும் பயன்படுத்தக்கூடிய பயிற்சி முறைதான் வருமுகம். மனித உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை உடனடியாக தடவுதல் மற்றும் விழிச்சல் சிகிச்சை மூலமாக குணப்படுத்தும் முறையே களரி சிகிச்சை. தியானம், களரி சம்பிரதாயம், ஆற்றலை உணர்தல், மெய்ஞானம், குறுநிலை அடைதல், இவை அனைத்தையும் கொண்டதுதான் களரியில் உள்ள 7 நிலைகளாகும்.